சென்று காலை மாலை உச்சி என்று சொல்லக்கூடிய முப்பூசைகளையும் செய்து நமது அன்னையை வணங்க வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் உன்னை எதிர்பார்த்த வண்ணமாக காத்துக் கொண்டிருந்தேன் தம்பி. அப்படியா? புறப்படுவோமா? எவ்வளவு சீக்கிரம் போகணுமோ அவ்வளவு சீக்கிரம் போகலாம். புறப்படுவோம். ஏன்னா அவ்வளவு அவசரமா இருக்குது நம்மளுக்கு. ஹலோ 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 தம்பி, புறப்படுவோமா? தாயினுடைய பாதத்திற்கு தம்பி தகுந்ததொரு மலர் எடுப்போம். தாயினுடைய பாதத்திற்கு தாயினுடைய பாதத்திற்கு தம்பி தகுந்ததொரு மலர் எடுப்போம். தாயினுடைய பாதத்திற்கு தகுந்ததொரு மலர் எடுப்போம். அன்னையுடைய பாதத்திற்கு தம்பி தகுந்ததொரு மலர் எடுப்போம். அன்னையுடைய பாதத்திற்கு மலர் எடுப்போம். அன்னையுடைய பாதத்திற்கு தம்பி ஆனதொரு மலர் எடுப்போம். ஆனதொரு மலர் எடுப்போம். அப்படியா? நமது தாயினுடைய பூஜைக்கு தேவையான மலர்களை எல்லாம் சேகரிக்க வேண்டும் அல்லவா? ஆகட்டும் அண்ணா. அதை எங்கு சென்று சேகரிக்க வேண்டும் தெரியுமா? எங்கே செல்ல வேண்டும்? இதோ கூறுகின்றேன், கவனமாக கேள். கூற வேண்டும். நந்தவனம் செல்வோமாடா செல்வோமாடா தம்பி, இறந்த தம்பி சென்று தம்பி சென்று நந்தவனம் செல்வோமண்ணா இப்போ அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் தம்பி, நந்தவனம் செல்வோமாடா செல்வோமாடா தம்பி, இறந்த தம்பி சென்று தம்பி சென்று நந்தவனம் செல்வோமண்ணா இப்போ அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் தம்பி, இதோ நந்தவனத்திற்கு வந்து விட்டோம் அல்லவா? அம்மா, நமது தாயினுடைய பாதங்களுக்கு சேர வேண்டிய மலர்கள் எல்லாம் எட்டாத உயரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. மிகவும் உயரமோ? உண்மைதான். அந்த எட்டாத உயரத்தில் இருக்கக்கூடிய மலர்களை எப்படி சேகரிக்க வேண்டும் தெரியுமா? எப்படி அண்ணா? இதோ கூறுகின்றேன் கேள். தம்பி, எட்டாத மலரையெல்லாம் எட்டாதே எட்டாத மறுக்கலாம் தம்பி, எனி வைத்து மலர் எடுப்போம் மலர் எடுப்போம். எண்ணி கட்டி மலர் எடுப்போம் தம்பி, பற்றாத மலரையெல்லாம் அங்கே பரண வைத்து மலர் எடுப்போம் மலர் எடுப்போம். தம்பி, எட்டாத மலர்களை ஏணி வைத்து சேகரிக்க வேண்டும். பற்றாத உயரத்தில் இருக்கக்கூடிய மலர்களை எல்லாம் பரணமைத்து சேகரிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நமது தாயினுடைய பாதங்களுக்கு சேர வேண்டிய அநேக ஜாதி மலர்களுடைய பெயர்களை கூறுகின்றேன், கவனமாக கேள். இதோ கூறுகின்றேன். மாதாவின் பாதத்திற்கு தம்பி மல்லிகை மலர் எடுப்போம் மலர் எடுப்போம். பாதத்துக்கு மாதாவின் பாதத்திற்கு தம்பி மல்லிகை மலர் எடுப்போம் மலர் எடுப்போம். பாதத்துக்கு நமது தாயாரின் பாதத்திற்கு தம்பி மலர் எடுப்போம் மலர் எடுப்போம். நமது காமாட்சி பாதத்திற்கு தம்பி காட்டுமல்லி மலர் எடுப்போம் மலர் எடுப்போம். தம்பி, அப்படித்தான் நமது தாயினுடைய பாதங்களுக்கு சேர வேண்டிய அநேக ஜாதி மலர்களை எல்லாம் சேகரித்து விட்டோம்.
அதன் பிறகு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்யணும்? நமது தாயினுடைய பாதத்தை சுத்தம் செய்ய வேண்டும் அல்லவா? சலம். அதை எங்கு கொண்டு சேகரிக்க வேண்டும் தெரியுமா? எங்கே செல்ல வேண்டும்? கூறுகின்றேன், கவனமாக கேள். ஆகட்டுமண்ணா. இந்த காஞ்சிபுரத்தை விட்டு மேதான் தம்பி காவேரி தான் செல்வோமடா. கவனத்தை விட்டுமே தைப்போர் காவேரியே போவோம். தம்பி காஞ்சிபுரத்தை விட்டு மேதான் தம்பி காவேரி தான் செல்வோமடா. ஓட்டம் நல்ல பெரும் நடையை தம்பி ஓடுவோமே காவேரிதான். தம்பி ஓட்டம் நல்ல பெரும் நடையை தம்பி ஓடுவோமே காவேரிதான். தம்பி ஓடுவோமே காவேரிதான். ஆமா, தம்பி ஆமா. இதோ புண்ணிய நதி என்று சொல்லக்கூடிய காவிரி ஆற்றிற்கு வந்திருக்கின்றோம். இங்க வந்து விட்டோம் அல்லவா? உண்மைதான். அந்த அகலிவிட்ட கங்கையிலே அண்ணா அண்ணா நம்ம தமிழ் வீரர்களோ அண்ணா அண்ணா அங்கே ஓடுகிற தண்ணியிலே அண்ணா அண்ணா அங்கே இருவருமே வீரர்களோ அண்ணா தம்பி இதோ இந்த காவிரி ஆற்றில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை எதை கொண்டு சேகரிக்க வேண்டும் தெரியுமா? எதை கொண்டு இதோ கூறுகின்றேன் கேள். கூற வேண்டும் அண்ணா. தம்பி தங்க கூடம் கொண்டு மல்லோ தம்பி தண்ணி கொண்டு போவோமடா. வெள்ளி கூடம் கொண்டு மல்லோ தம்பி தீர்த்தம் கொண்டு போவோமடா. தம்பி அண்ணா. இதோ நமது தாயினுடைய பாதங்களுக்கு சேர வேண்டிய தீர்த்தத்தை தங்க செம்பாலும் வெள்ளி செம்பாலும் சேகரித்திருக்கின்றோம். அம்மா அது மட்டும் இல்லாமல் மீண்டும் நமது அன்னையினுடைய அனுமதி இல்லாமல் அநேக தூரத்தை கடந்து வந்து விட்டோம். வெகு தூரம் உண்மைதான். அதாவது நமது அன்னையாகிய காமாட்சி அவர்கள் குழந்தைகளை எதிர்பார்த்த வண்ணமாக காத்துக் கொண்டிருப்பவர்கள். ஆமா. அவர்கள் எதிர்பார்ப்பதற்குள் நமது அன்னையினுடைய ஆலயத்திற்கு புறப்பட வேண்டும் அல்லவா? ஆகட்டும் அண்ணா. புறப்பட செல்வோம். பிறப்புகள் செல்வோம். போகலாம். தீர்த்தமதை தான் சுமந்தோம் தாயின் திருவடியை காண்பதற்கு தம்பி, கும்பமதை தான் சுமந்தோம் தாயின் திருவடியை காண்பதற்கு தம்பி கும்பமதை தான் சுமந்தோம் தாயின் திருவடியை காண்பதற்கு இந்த காவேரி ஆக்கடந்து நாம் தான் காஞ்சிபுரம் செல்வோமடோ. தம்பி அண்ணா. அதோ பார்த்தாயா தம்பி, ஆலமரம் என்பது மரம் என்பது நமது அன்னையோட ஆலயமோ ஆதாமரம் என்பது மரம் என்பது நமது அன்னையோட ஆலயம்மா. கைதண்டி ஆலமரம் அதில் விருதுபதி ஆயிரமோ கைதண்டி ஆலமரம் நம்பி விருதுபதி ஆயிரம். தொடர்ந்து ஆலமரம்
நமது தாயினுடைய ஆலயத்திற்கு அருகாமையில் வந்து விட்டோம் அல்லவா? நமது தாயினுடைய ஆலயத்திற்கு செல்ல வேண்டுமல்லால் அண்ணன் தம்பி மூவரும் ஒற்றுமையாக செல்ல வேண்டும் அல்லவா? நாம் இருவரும் இங்கிருக்கின்றோம். நமது அண்ணன் அம்மையப்பண்ணன் எங்கிருப்பார்? தாயினுடைய ஆலயத்துக்கு அருகாமல்தான் இருப்பான். உண்மைதான். இருந்தாலும் அழைத்து பார்ப்போமே. அவரை உடனழைத்து பாருங்கள். அம்மையப்ப கராளனே கராளனே நீதான் உண்மையான பூசாரியே பூசாரியே. அம்மையப்ப கராளனே கராளனே தம்பி அம்மையப்ப பூசாரியே ஓடி வராங்க. தம்பி சின்ன தான அழகே நீதான் ஓடி வர வேண்டும் மானா அம்மையப்பா. அண்ணா அம்மையப்பனா அண்ணா அம்மையப்பனா டி கூடலூர் நொச்சிப்பெட்டி தளபதி சார்பாக 50 செல்வத்தை வரை வழங்கியிருக்கின்றார்கள். வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறோம். நன்றி நன்றிகிறது. வணக்கம். ராகவா ராகவா ஐயோட்ட கைய பாரப்பா அந்த பொண்ணு போட்ட வாய பாரப்பா அந்த பொண்ணு பிடிச்ச மூச்ச பாரப்பா. எல்லாரும் சேர்ந்தாப்புல ரெய்யப்பா எல்லாம் எந்திரிச்சு போங்கப்பா. ரெய்யப்பா ரெய்யப்பா அடே ராமா அடே ராமா அடே காபா அடே கொக்கா அடே கொக்கா அக்காவா அடே ஆண்டவா ஒரு முளை நீண்டவா ஒரு மூலமா குட்டி மேல் குடி இருக்கிற குமரா குடியில குடியிருந்த மசுராட்டம் தான் இருக்கு. அப்படியே ஆனைக்குட்டியா தாடா ஆனைக்குட்டியா தாடா யானை பண்டிதா அது என்னமோ தெரியலடா முருக்கா ஆனைக்குட்டி மேலேயே ஆசையா இருக்குதுடா முருக்கா முருகா 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 ஊருகா ஊருகா ஊருகாவா ஊருகா ஊருகா இப்பதான் ₹1 ஊருகா. எப்ப என்னப்பா இந்த அளவு குறைஞ்சு போச்சு. ஒரு காலத்துல இடம் 50 ரூபா டாக்கெட்டுக்கல ₹100 வைக்கிறீங்க. அது என்ன ஊருகானே? ஜோதி ஊருகா. அடேங்கப்பா ஆண்டவா 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 முருக்கா கடலை வெள்ளை கடலை வெள்ளை கடலை வெள்ளை 2500 மூட்டை. விவசாயி தலையில எல்லாம் அடிக்காதுக்கிட்டப்பா. விதக்கடலை எடுத்தா கம்மியா சொல்றீங்க, விற்கும் போது அதிகமா சொல்றீங்களாப்பா. ஆனா உங்க வீடெல்லாம் தட்டு போட்டு மேய மோல்டு போட்டுருக்கணும். ரோடு போடுறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாலே ரோட்ல ஜல்லிய கொட்டி குண்டி வச்சு நடக்க முடியலப்பா. ஏன்னா எந்திரிச்சு இப்படி ஓடி வர வேண்டியதானே? எந்திரிக்க மாட்டேங்கிறா தம்பி. எந்திரிச்சா வச்சாங்கம்மா. எந்திரிக்கல கல் எடுத்து கொட்ட வேண்டியதானே? தெரியல கொட்டுறதுக்கு அளவுக்கு கிடைக்கிறது இல்லப்பா. அது வெகு தூரத்தில் இருக்குது. அடேங்கப்பா காளியாத்தா காலையில வாரினாத்தா புடுக்கிறதுக்கு பௌத்தரத்துல கொட்டிக்கிறீங்க. மாரியாத்தா மத்தியானம் வாரினாத்தா என்ன வேலைண்ணே? குட்டியில உடக்கிறதுக்கு. ஓ திருட்டு பையன நீ? நான் போட தானே 4 பக்கு போடுவேன். இல்லைன்னா வேப்பக்குடி கருப்பு கோயில் இல்லையாட்ட ஒரே ஆளு எடுத்துக்கிட்டு ஓடி போயிருவேன். அடே அப்பா அடே அப்பா அம்மா தாயே அப்பா காளியாத்தா மாரியாத்தா சூசுபரி சூசுபரி ஈஸ்வரினே. டேய் நான் எங்க அம்மால வேண்டடா உங்க அம்மாலவே வேண்டறேன். உங்க அம்மாலத்தை நீங்களே நோண்டிக்கிட்டு இருக்கீங்களே. அடேங்கப்பா கோய் வந்தா கோய் வந்தா கோய் வந்தா. அங்க எதுக்கு வந்தது? அடே கோயிதா கோயிதா நந்தனந்தரா அடே மதுசூதனா பத்மநாதா விட்னகேதா கோபாலா கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. இந்த நன்னாரி பச்சுக்கு ஒண்ணு கூட வேண்ட விட மாட்டேங்கிறாங்களே விட மாட்டேங்கிறாங்களே. மக்களை பெத்த மகராட்சிகளே பிள்ளைய பெத்த புண்ணியவாதிகளே அம்மா பெத்தவளே என்ன வச்சுக்கிட்டவளே. நீ வச்சுக்கிட்டு என்ன பண்றது? 2 குழந்தை பிறந்த பொறுப்பாடி அடியில விட்டுட்டு போனவளே எங்க மல்லா கடிச்சு படுத்திருக்காளா தெரியலையே. நீ மல்லா கடிச்சு படுத்ததுனால வந்த வேணதாண்டி இது லோலாயுமே. ஏன் அப்படி? எங்க அப்பா வந்து நோட்ட பார்த்து நீ குப்பர் அடிச்சு படுத்துட்டு தொல்லை வந்திருக்குமா? வாஸ்தவம் தான்.
உங்க நோக்கத்துக்கு ஏறி போட்டு எங்களை போட்டு மாட்டுறாங்களே ஊரு ஊரா. ஐயா ஐயா. அம்மா தாயே பெத்தவளே பேரு வச்சவளே ஊர்ல போனவளே விளக்கு மாறுதான் வர அங்க இருந்து பாத்துக்க. உருப்படியா கூட்டத்துல உட்கார்ந்து இருப்பவர்களே, அம்மா தாய்மார்களே, தங்கச்சிமார்களே, அக்காமார்களே, அம்மாமார்களே, சின்னாய்மார்களே, பெரியாய்மார்களே, நங்கையா கொழுந்தியா மாறுகளே. ஏன்னா இந்த அண்ணன் மாருங்க மச்சனு மாருங்க பங்காளி மாருங்களே இல்லையா? அண்ணனுக்கு தம்பிக்கெல்லாம் மாறுகளே. அதுப்பா இருக்கிறவங்களுக்கு தாண்டா சொல்லணும், இல்லாதவங்களுக்கு எல்லாம் சொல்லவே கூடாது. அதுல இந்த 2 3 பேர் இருக்காங்க. யார் 3 பேரு? நாய்க்கம்மார், கவுண்டம்மார், புள்ளமார். இந்த நறுக்குமாரு. நறுக்கமாரு கடிச்சா சொருவிலான்னு தான் பாக்குறீங்க. ஐயோ அப்படி இப்படி எல்லாம் சொருவிடாதுக்கிடப்பா, கூத்து கட்டு போயிரு. கிடைச்சா சொருவிடுவாங்க. நாங்க சொல்றத நீங்க சொல்ல பாக்குறீங்க. அந்த நன்னாரி பாசி கொண்ட வேட்டை விட மாட்டேங்கிறாங்களே. அம்மா தாயே மக்களை பெத்த மகராட்சிகளே, ஐயா அம்மா தாயே பெத்தவளே பேரு வச்சவளே, அம்மா தர்மம் பண்ணுங்க ஐயா. கைகால விளங்காத மொண்டி பைய, கண் தெரியாத குருட்டு பைய, காராளா அம்மையப்பா. ஐயா அம்மா அம்மா உங்க அண்ணன் தம்பி மாதிரி நடிச்சு தர்மம் பண்ணுங்கம்மா. மம்மி டாடி பிரதர் அங்கிள் சிஸ்டர் மதர் ஃபாதர். எடுக்கிறது பிச்சை, இதுல இங்கிலீஷ் வேற. பாசத்திரி எதுக்குள்ள கூட்டத்துல தான் என்னையா பண்றது? அதனாலதான் பாசியை மாத்தி மாத்தி கேட்கிறேன். ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. தர்ம பிரபு ஐயா, தர்ம பிரபு தர்மம் தலை காக்கும்னு சொல்லி பெரியவங்க சொல்றாங்க. தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா அம்மா அக்கா காசு இருந்தா காசு கொடுங்க, காசு இல்லைன்னா கழுத்துல தோடுமோ குத்தெல்லாம் கழட்டி கொடுங்கம்மா. கால்ல கிடக்குறது இதான் காலில் கிடக்கிறது மிருதக்கார பையன்கிட்ட கொடுக்க, செருப்பு கடை வச்சு பொழைச்சிட்டு போட்டு. ஐயோ கொளிச்சு முஞ்சியா இருந்தா என்கிட்டவே கொடுக்கணப்பா, அடகு கடைக்கு பக்கமா தான் குடி இருக்கிறேன். அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா, தர்மம் பண்ணுங்கம்மா. எக்கா ஓய் அக்கா எக்கா எக்கா ஓயக்கால்ரா ஏ அக்கா தர்மம் பண்ணுங்கம்மா. அம்மா தாயே பெத்தவளே எங்க இருக்கு தெரியலையே. தாய் மனது தங்கம் நான் அறிந்த தெய்வம், நன்றி சொல்ல போகாதம்மா. ஏழு ஜென்மம் இது மாறாத துன்பம். தாய் மனது தங்கம் நான் அறிந்த தெய்வம், நன்றி சொல்ல போகாதம்மா. ஏழு ஜென்மம் இது மாறாத துன்பம். தாய் மனசு தங்கம் நான் அறிந்த தெய்வம், நன்றி சொல்ல போதாதம்மா. ஏழே அது மாறாத சொந்தம்.
தாய் மனசு தந்தோம் நான் அறிந்த தெய்வம் நன்றி சொல்ல போகாதம்மா அது மாறாத சொந்தம். ஏழேழு ஜென்மம் இது மாறாத சொந்தம். ஏழேழு ஜென்மம் இது மாறாத சொந்தம். இந்த காராள அம்மையப்பன் மும்மூர்த்தி என்ற ஊரிலே மூவர்களுக்கு முதல்வனாக பிறந்து ஆதி சிவன் என்று பட்டத்தை பெற்ற ஐயா தர்மம் பண்ணுங்கய்யா எழுப்பி விடுறாங்க ராசா. மும்மூர்த்தி என்ற ஊரிலே மூவர்களுக்கு முதல்வனாக பிறந்து ஆதி சிவன் என்று பட்டத்தை பெற்று அம்மையப்பன் காராள என்ற பெயரோடு இந்த மண்ணுலகத்திலே மனிதனாக அவதரித்து மக்கள் மத்தியிலே மகா பாவங்களை செய்து மண்ணோடு மண் அமர்ந்துகிட்ட மக்களை தர்மம் பண்ணுங்கய்யா ஐயா. தர்மம் தர்மம் தலை காக்கும். இந்த காராள அம்மையப்பனும் காசு கொடுத்தீங்கன்னா காசிக்கு போக வேண்டியதில்லை, ராமேஸ்வரம் போக வேண்டியதில்லை, பழனிக்கு போக வேண்டியதில்லை, சபரிமலை கூட போக வேண்டியதில்லை. காசு கொடுக்கலனா சப்பா கொடுக்கலைனாலும் போற மாதிரி தான். நீ என்ன வம்ப கொண்டு தும்புல மாட்ட பாக்குற. எனக்கு காசு கொடுத்தீங்கன்னா 1000 பேத்துக்கு அன்னதானம் போட்டோம் பாரு. தர்மம் பண்ணுங்கய்யா தர்ம பிரபு ஐயா. உங்க அண்ணன் மாதிரி நினைக்க, தம்பி மாதிரி நினைக்க, வீட்டு பூனை குட்டியா நினைக்க, நாய் குட்டியா நினைக்க. கொண்டாந்து வைங்க திங்கிட்டு. அப்பா என்னடா சொல்லு, நீயே கொண்டாந்து வச்சிருவேன் இருக்குது. தர்மம் பண்ணுங்கய்யா அம்மா தர்மம் பண்ணுங்க அப்பா. உன்னை போல தாயாரு யாரு யாரு கண்ணுக்குள்ள காயாத நீரு நீரு. அம்மா உன்னை நினைக்கையிலே அழுத கண்ணீர் மணக்குதம்மா பூ போல. அழுத கண்ணீர் மணக்குதம்மா பூ போல.